வணக்கம். இப்போது ரீசெண்டாக ஒரு செய்தி படித்தேன். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம், அங்கே முருகேசன் முத்துன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, அந்த ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட போயிருக்காரு. அங்கே சாப்பிட்டவரை நீ கீழ் சாதி அப்படின்னு சொல்லி அவரை சாப்பிட விடாம பண்ணி அங்கேருந்து அவரை அடித்து வெளியே பற்றி விட்டு அருவாளால் கழுத்திலே வெட்டியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாளும் வன்கொடுமைகள் அதிகரிச்சிட்டே போகுது. சரி, தெற்கில் தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் வடக்கும் அதே மாதிரி அதிகரிச்சிட்டே போயிட்டுருக்கு. இப்போ சாப்பிட வந்தவர் என்ன ஆளாக இருந்தால் என்ன, இதில் எதுக்கு சாதி பார்க்கணும்? ஹோட்டல்ன்றது சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்காங்க. அங்கே எந்த சாதிக்காரங்க போய் சாப்பிட்டா என்ன? தலித் அருந்ததியர்கள் அப்படின்னு சொல்லி சாதி பேரை சொல்லி திட்டி அவங்கள அடிச்சு வெளியே பற்றிட்டுருக்காங்க, வெட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வன்கொடுமைகள் ஏன் நடக்குது? ஏன் இன்னும் மக்களோட மனசு மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழக அரசு எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இதற்கு என்ன தீர்வு அப்படின்றத முறையாக அவங்க விசாரித்து அதை சரி பண்ணுற வேலையை தமிழக அரசு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் மட்டும் 1095 சாதிய வன்கொடுமைகள் நம்ம தமிழகத்தில் அரங்கேறி இருக்குது. இது 1995 சும்மா சாதாரணமாக கிடையாது. ஒரு விஷயங்களும் மிகப்பெரிய பாதிப்பை அந்த ஊர் மக்களிடையே ஏற்படுத்தி செல்லுது. இது 5 வருஷத்தில் நடந்திருக்கு அப்படின்னா ரொம்பவே நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு புரியலை.